நம்ம படிச்ச அந்த இது என்னது நம்ம கிராமர் படிச்சோம் இல்லையா? கிராமர்னு சொன்னோம்னா உங்களுக்கு அப்படியே ஒரு அவர்ஷன் வந்துரும். கிராமர் படிச்சோம் இல்லையா? அதாவது பி வேர்ப், பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர், வில், வுட், கேன், வுட் இதை வச்சுதான் நம்ம வந்து இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஓகேன்னு சொல்றேன்ட்டு இது பண்ணாதீங்க, அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. குறைச்சிக்கிறேன், சரிங்களா? சரி, இன்னைக்கு வந்து நம்ம டே 4ல நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். இதை வச்சு இதை மாடலா வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே மாதிரி டைரி எழுதுறதுக்கு நேற்று சொல்லியிருந்தேன்ல, ஒரு சின்ன ஃபார்மேட் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்க சின்ன சின்ன சென்டென்ஸா வந்து எழுத பழகுங்க. ஓகேவா? சரி, இன்னைக்கு வந்து நம்ம டே 4ல போறதுக்கு முன்ன ஒரு சந்தோஷமான செய்தி. நீங்க பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 200 above போயாச்சு. ஆல் கிரெடிட்ஸ் ஆர் கோஸ் டு யூ. வெரி தேங்க்ஸ். ஓகேங்களா? எனக்கு வந்து வேற என்ன அந்த அனிமேஷன் அது இது எல்லாம் எனக்கு போட தெரியாது. இது பண்றதே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. ஓகேங்களா? இன்னைக்குள்ள டே 4 ப்ராக்டிஸ் செக்ஷனுக்கு நம்ம போயிடலாம். வணக்கம், வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டரி. ஐ ஆம் திரவிதா. லெண்ட் அப்படின்னா என்ன? அவங்க கடன் கொடுப்பாங்க. பேங்கர்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்து நமக்கு கடன் கொடுக்குறாங்க, நம்ம வாங்குறவங்க. ஓகேங்களா? லெண்ட் அப்படின்னா கொடுத்தல், பாரோ அப்படின்னா வாங்குதல். பாரோ, மே ஐ பாரோ யுவர் புக்? நீங்க இதே மாதிரி சென்டென்ஸ் மேக் பண்ணுங்க. லெண்ட் அப்படி, ஏன்னா நான் கூட 2-3 சென்டென்ஸ் சொன்னானா வீடியோ லென்த் ஆயிரும், நீங்க பார்த்துட்டே ஸ்கிப் பண்ணிட்டு ஓடிடுவீங்க. லெண்ட் அப்படின்னா என்னது? கடன் கொடுக்கறது. பேங்க் வந்து நமக்கு என்ன பண்றாங்க? கடன் கொடுப்பாங்க, நம்ம வாங்குறோம். கேன் யூ லெண்ட் மீ யுவர் பென்? நான் வந்து உங்ககிட்ட நீ வந்து கடன் கொடுப்பியா? உன்னோட பெண்ணை வந்து நீ எனக்கு தருவியா அப்படின்னு கேட்கறது. பொலைட் அப்படின்னா என்ன? மரியாதையான, ரொம்ப பொலைட்டான பர்சன், நல்ல மரியாதையான பையன் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஹி கேவ் எ பொலைட் ரிப்ளை, ரொம்ப மரியாதையா பதில் சொன்னான் அப்படின்றது. ஹி கேவ் எ பொலைட் ரிப்ளை. கான்வர்சேஷன் அப்படின்னா என்னது? கான்வர்ஸ் அப்படின்னா ரெண்டு பேத்துக்குள்ள இதை வந்து ஐடியாஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் என்னது? கான்வர்சேஷன். வி ஹேட் ஏ லாங் கான்வர்சேஷன் அட் த பஸ் ஸ்டாப். இதே மாதிரி தயவு செய்து ஒவ்வொரு சென்டென்ஸா எழுதுங்க. ஓகேங்களா? அப்பதான் உங்களுக்கு பார்க்கறதுனால மட்டும் ஒன்றும் ஆக போறது இல்ல. இந்த வேர்டை வச்சு நீங்க ஒரு சென்டென்ஸா உருவாக்குங்க. அட்லீஸ்ட் ஒவ்வொரு சென்டென்ஸாவது உருவாக்குங்க, இல்லாட்டா 5ல் 2ஆவது உருவாக்குங்க. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து அட்வைஸ்னா என்ன? ஆலோசனை. நம்ம இதை வச்சுதான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. அட்வைஸ் அப்படின்னா என்னது? ஆலோசனை. த டாக்டர் கேவ் மீ குட் அட்வைஸ். டாக்டர் எனக்கு நல்ல ஆலோசனை சொன்னாங்க. ஒப்ளிகேஷன், கடமை. நமக்கு என்ன கடமை? புவருக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்ம பேரண்ட்ஸை டேக் கேர் பண்ணிக்கணும். இட் இஸ் அவர் ஒப்ளிகேஷன் டு ஹெல்ப் த புவர். இட் இஸ் அவர் ஒப்ளிகேஷன் டு டேக் கேர் ஆஃப் அவர் பேரண்ட்ஸ். ரெஸ்பெக்ட் அப்படின்னா என்ன? மரியாதை. வி மஸ்ட் ரெஸ்பெக்ட் அவர் எல்டர்ஸ். ரெஸ்பெக்ட் அப்படின்னா என்ன? மரியாதை. வி மஸ்ட் ரெஸ்பெக்ட் அவர் எல்டர்ஸ். கண்டிப்பா யாருக்கு மரியாதை கொடுக்கணும்? நமக்கு வயசுக்கு மூத்தவங்களுக்கு கண்டிப்பா நம்ம மரியாதை கொடுக்கணும். சின்னவங்களை மதிக்காம இல்ல, அவங்களுக்கும் மரியாதை. பேஷண்ட்டுக்கு வந்து 2 அர்த்தம் உண்டு. என்னது? நோயாளின்னு சொல்லலாம், அல்லது பொறுமையான. ரொம்ப பேஷண்டா இருப்பான் அப்படின்னா என்ன? ரொம்ப பொறுமையா இருப்பான்னு அர்த்தம். அவன் ஒரு சரியான அவன் பேஷண்ட் இப்போ அப்படின்னு சொன்னா அவன் வந்து நோயாளியா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். The patient is waiting. யார் வெயிட் பண்ணுவா? டாக்டர் பாக்குறதுக்கு பேஷண்ட் வெயிட் பண்ணுவாங்க. The patient is waiting for the doctor. She is very patient with his children. அவங்க குழந்தைங்களோட அவ ரொம்ப பொறுமையா குழந்தைங்களை பாத்துக்கிறாங்க. அதுதான் சிச்சுவேஷன். This is the difficult situation. இந்த சிச்சுவேஷன் எப்படி? டிஃபிகல்ட்டா, ஹாப்பியான சிச்சுவேஷனா, டிஃபிகல்ட் சிச்சுவேஷனான்னு சொல்ல வேண்டியது நீங்க தான். ஓகே, டயலாக் வந்து எங்க அப்படின்னா பஸ் ஸ்டாப்ல. சரிங்களா? பஸ் ஸ்டாப்ல பார்த்தோன்னே யாரையா பார்த்தோன்னா நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்போம். அப்படிதானே? நான் வந்து மார்க்கெட்டுக்கு போறேன். சரி, இங்க பஸ் வருமா அப்படிலாம் கேட்போம்ல, அதை தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? குட் மார்னிங், வேர் ஆர் யூ கோயிங்? இந்த ஆர் இருக்குல்ல, இது என்ன வேர்பு உங்களுக்கு? பி வேர்பு. ஆர் வந்து என்ன வேர்பு? பி வேர்பு. யூ இருக்கு இல்லையா, சப்ஜெக்ட் யூக்கு ஆர் தான் வரணும். குட் மார்னிங், வேர் ஆர் யூ கோயிங். கிராமரை அப்படியே நம்ம பார்த்துடலாம், நீங்க கிராமர் தனியா படிக்கவே வேண்டாம். குட் மார்னிங், ஐ ஆம் கோயிங் டு த மார்க்கெட். நான் எங்க போறேன்? நான் மார்க்கெட்டுக்கு போறேன். ஐ ஆம் கோயிங். இது என்னன்ட்டு நீங்களாவே யோசிங்க. கேன் யூ டெல் மீ வென் த பஸ் வில் கம்? எப்ப பஸ் வரும்னு சொல்ல முடியுமா? கேன் யூ டெல் மீ? இது 2 தடவை படிச்சு பாருங்க. கேன் யூ டெல் மீ வென் த பஸ் வில் கம்? கேன் யூ டெல் மீ, இது என்ன அப்படின்றத பாத்துக்குங்க. ஏன்னா சொல்லிட்டுமா இப்போ? சரி, கேன் யூ டெல் மீனா என்ன? உங்களுக்கு சொல்ல முடியுமா? வென் த பஸ் வெல்கம், எப்போ வரும்னு. அப்ப இது வந்து ஃபியூச்சர். கேன் யூன்றது என்னது? பொலைட் ரிக்வஸ்ட். சொல்ல முடியுமா அப்படின்றது ரிக்வஸ்ட். ஓகேங்களா? இட் வில் கம் இன் 10 minutes. இது எப்போ வரும்? 10 நிமிஷத்துல வந்துடும். சம்டைம் த சிச்சுவேஷன் இஸ் ஹியர் இஸ் டிஃபிகல்ட். கொஞ்சம் டிராபிக்கும் அது இது கொஞ்சம் கஷ்டமா இருந்தா பஸ் வந்து லேட் ஆகும்னு சொல்றாங்க. சம்டைம் த சிச்சுவேஷன் இஸ் ஹியர் டிஃபிகல்ட் when the buses are
லேட் ஒரு சில டைம்ல சிச்சுவேஷன் மோசமா இருந்ததுன்னா என்ன ஆகும், பஸ் வந்து லேட்டா வரும் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரூ. would you like to sit here and wait? நீங்க வந்து இங்க வந்து உட்கார்ந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணிக்கலாமா, வெயிட் பண்ணி இருக்கலாமான்னு. எஸ் ஐ வுட், தட்ஸ் கைண்ட் ஆஃப் யூ. உங்களை ரொம்ப பொறுமையா நீங்க, ஒரு சிலர்லாம் பஸ் ஸ்டாப்ல சொல்லுவாங்க, ஒரு சிலர்லாம் முகத்தை திருப்பிட்டு போயிடுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ரெண்டு பேரும் நல்ல ஒரு கான்வர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்ப்போமா. ஷாப்ல நம்ம வந்து வித் பாரோ, நம்ம வந்து ஷாப்ல போய் என்ன பண்ண போறோம், ஷர்ட் எடுக்க போறோம். எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ see that shirt? நான் இந்த ஷர்ட்டை பார்க்கலாமா? ஷாப்கீப்பர், எஸ் யூ மே. விச் கலர் டு யூ லைக்? நீங்க பார்க்கலாம். யூ மே. ஓகேங்களா, மே. மேனா என்னது, நம்ம இதை பார்க்கல, மே பார்க்கல, இருந்தாலும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ see that shirt? நான் இந்த ஷர்ட்டை பார்க்கலாமா? மே ஐ. ஓகேவா, எஸ் யூ மே, நீங்க பார்க்கலாம். which color do you like? உங்களுக்கு என்ன கலர்? do you like, do you like. அப்ப வருதா சிம்பிள் present. ஓகேங்களா, which color do you like? I like the blue one. எனக்கு என்ன கலர் தான் பிடிக்குமா? ப்ளூ கலர் பிடிக்கும். can you give me a smaller size? எனக்கு வந்து சின்ன சைஸ் கொடுங்க, எஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். ஷோர், ஐ கேன், நான் என்னால முடியும், ஐ கேன். ஓகேங்களா, கேன் யூ கிவ், do you like, இதெல்லாம் கொண்டு வந்துட்டோமா. சரி, பை த வே, would you like to borrow a shopping bag? நீங்க வந்து எனக்கு வந்து ஷாப்பிங் பேக் தருவீங்களா? நம்ம கடைக்கு போனவன் என்ன பண்ணுவோம், பேக் எத்தனை வாங்குறதுல தான் ஃப்ரீயா இருப்போம். would you like to borrow a shopping bag? yes I would, that is helpful. ஓகே, அவ்வளவுதான். புரியுதுங்களா? அப்ப இதை வச்சு நம்ம வந்து இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நீங்க வந்து என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம் ஷாப்கீப்பர் வச்சு. ஏன் அப்படின்னா, இப்படி பேசினா மட்டும்தான் நமக்கு வந்து ஸ்போக்கன் வரும். சும்மா நீங்க கிளாஸ்ல உட்காந்தோ வீடியோ ஸ்க்ரோல் பண்றதுலயோ ஸ்போக்கன் வராது. இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. லைக் எல்லாம் அவங்ககிட்ட கேட்டு தான் வாங்க வேண்டியது இருக்கு. அடுத்த கேன்டீன்ல நம்ம வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து இருப்போம். ஐயோ ரொம்ப பசிக்குதே அப்படின்னு சொன்னா, சரி வா கேன்டீன் போகலாம் அப்படின்னு போவோம் இல்லையா, அதான். ஹாய், ஆர் யூ ஹங்கிரி? உனக்கு பசிக்குதா? நமக்கு பசிக்கும், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்போம், உனக்கு பசிக்குதா? ஆர் யூ ஹங்கிரி? பி வேர்ப் வந்துட்டா கொஸ்டின் மேக் பண்ணிட்டோமா. ஆர் யூ ஹங்கிரி? ஆர் யூ, வேற என்ன ஒரு இது போடுங்க. ஆர் யூ ஸ்லீப்பி? உனக்கு தூக்கமா வருதா அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா, ஹாய், ஆர் யூ ஹங்கிரி? எஸ் ஐ ஆம், ஆமா எனக்கு ஹங்கிரி. எஸ் ஐ ஆம்னா என்ன அர்த்தம்? எஸ் ஐ ஆம் ஹங்கிரினா சொல்லணும், அப்படி சொல்லணும்னு கிடையாது. எஸ் ஐ ஆம். ஷால் வி கோ டு த கேன்டீன்? நம்ம கேன்டீனுக்கு போலாமா? ஷால் வி கோ டு த கேன்டீன்? ஷால் வி கோ டு த கேன்டீன்? குட் ஐடியா. வாட் வில் யூ ஈட்? வாட் வில் யூ ஈட்? நீ என்ன சாப்பிடுற? வெல், வாட் வில் யூ ட்ரிங்க்? சரிங்களா, ஆர் யூ thirsty? எஸ் ஐ ஆம். அப்ப இதுல வந்து என்ன பண்ணலாம், வாட் வில் யூ ட்ரிங்க் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா, ஐ வில் ஹாவ் எ இட்லி அண்ட் காஃபி. நான் எனக்கு என்ன வேணும், காஃபியும் இட்லி வேணும். வாட் அபவுட் யூ? உனக்கு என்ன வேணும்? வாட் அபவுட் யூ? வாட் அபவுட் யூ நீ எந்த இடத்துலயும் கேட்கலாம். இன்னொன்னு சொல்றேன், நீங்க அந்த வாட்ஸ்அப்ல மெசேஜ் டைப் பண்ணுவீங்கல்ல, தங்கிலீஷ்ல பண்ணாதீங்க, இங்கிலீஷ்ல பண்ணி பாருங்க. இதுவும் என்னதான், இதுவும் ஒரு சின்ன டிப் தான். இதுவும் உங்களோட இங்கிலீஷை வந்து டைப் பண்ணுவீங்கல்ல, அதை இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ண கண்டிப்பா. இந்த ஐடியா இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கனாலும் ஒரு லைக் பண்ணுங்க. ஐ வில் டேக் தோசா. எனக்கு வந்து என்ன போதும், தோசா போதும். ஓகேங்களா, we must respect the rule, no wasting food. I will take, future tense. I will take என்றது future tense. I will have, இது வந்து என்ன tense, present perfect. ஓகேவா, yes, respect that. We must respect the rule, no wasting food. We must respect the rule, சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா விவசாயிகள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பண்றாங்க, நமக்கு வந்து விளைவிச்சு தராங்க. ஓகேங்களா, அதனால தயவு செய்து சாப்பாடை யாருமே வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல டயலாக். ஹாஸ்பிட்டல்ல டயலாக் வந்து எப்படி இருக்கும், நம்ம வந்து ரிசப்ஷனிஸ்ட் பேஷண்ட் வந்து எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ see the doctor now? நான் இப்போ டாக்டர் பார்க்கலாமா? போனோடனே நம்ம டாக்டர் பார்த்துட்டு உடனே வந்துடணும். நம்ம அந்த டெண்டன்சிலே தான் இருப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ see the doctor now? எஸ் யூ மே, நீங்க பார்க்கலாம். ப்ளீஸ் வெயிட் ஃபார் 5 minutes. நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷம் இருங்கன்னு. அந்த பொறுமை கூட இருக்காது. எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ see the doctor? ஓகேவா, எஸ் யூ மே, ப்ளீஸ் வெயிட் ஃபார் 5 minutes. ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ. could you give me permission to go to the pharmacy first? patient கேக்குறாங்க, நீங்க வந்து நான் pharmacyக்கு போயிட்டு வந்துடட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. could you வந்துட்டா can,
could you please, polite request, could you, ஓகேங்களா, could you please me permission to go to the pharmacy first, receptionist, it is better to wait. போயிட்டு வாங்க, நீங்க வெயிட் பண்றதோட அது குட். நம்மள ஓத்திரம் பண்ணாம இருப்பாங்கன்றது, டாக்டர் will give you good advice. ஓகே, டாக்டர் will give you good adviceன்றது உங்களுக்கு தெரியும், அப்படிதானே? ஓகே, will the doctor give me a prescription today? Receptionist, he will, ரிசப்ஷனிஸ்ட் சொல்றாங்க, டாக்டர் வந்து எனக்கு பிரிஸ்கிரிப்ஷன் தந்துருவாங்களான்னு. கண்டிப்பா தருவாங்க. he will, don't worry, கண்டிப்பா தருவாங்க, கவலைப்படாதீங்க, டோன்ட் வரி. இதுவும் என்னதுதான், நம்ம வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ், இது முன்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? he will, he willனா என்னது, he will give you a prescription today அப்படின்னு சொல்லலாம். he willனா நம்ம வந்து ஷார்ட்டா ஆன்சர் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட் டைரி ரைட்டிங் சொன்னோம் இல்லையா, அதுதான். டைரி ரைட்டிங் அப்படின்னா என்னன்னா, நீங்க வந்து என்ன ஒரு விஷயம் நடந்தாலுமே அதை வந்து சிம்பிள், பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர்ல எழுத படிங்க முதல்ல. அப்பதான் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு வந்து அந்த ரைட்டிங் வந்து வரும் உங்களுக்கு. சரிங்களா? இப்ப நான் வந்து காலையில 6 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். இதை வந்து எப்படி எழுதுவீங்க? ஐ வேக் அப் ஏர்லி இன் த மார்னிங். அடுத்தது என்ன பண்ணுவோம், நம்ம பல்லு தேய்ச்சிட்டு குளிப்போம். ஐ பிரஷ் மை டீத் அண்ட் டேக் பாத். சரியா? அடுத்தது என்ன பண்ணுவோம், தென் ஐ ட்ரிங்க் டீ அண்ட் ரீட் நியூஸ் பேப்பர். நான் டீயை குடிச்சிட்டு நியூஸ் பேப்பர் படிப்பேன். ஈஸியா தானே இருக்கு. இதை வந்து எவ்வளவு கஷ்டப்படுவோம் நம்ம, ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இங்கிலீஷு. சரி, ஆஃப்டர் தட் ஐ கோ டு த காலேஜ். முடிச்சுட்டு என்ன பண்ணுவேன், நான் காலேஜுக்கு போவேன். அடுத்தது வந்து நம்ம காலேஜில் என்ன பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஆஃப்டர்நூன் ஐ ஹாவ் லஞ்ச் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர்நூன்ல என்ன பண்ணேன், ஃப்ரெண்ட்ஸோட லஞ்ச் சாப்பிட்டேன். இந்த ஈவினிங் ஐ வாட்ச் டிவி ஆர் கோ ஃபார் எ வாக். ஈவினிங் வந்து என்ன பண்ணியிருக்கேன், நான் டிவி பார்த்துட்டு இல்லாட்டா நடக்க போவேன். அட் நைட் ஐ ஸ்டடி ஃபார் சம் டைம் அண்ட் தென் கோ டு ஸ்லீப். நைட் வந்து நான் வந்து கொஞ்ச நேரம் படிச்சுட்டு தூங்க போயிடுவேன். எப்படி படிச்சுட்டு தூங்க போறது பெரிய விஷயம். இது வந்து ஈஸியா இருக்கா இல்லையா? இது வரைக்கும் யாராவது பார்த்தீங்கன்னாலும் உங்க இம்ப்ரெஷனை தாங்க, உங்க எக்ஸ்பிரஷனை கொடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. சரிங்களா? இது வரைக்கும் ஓகே தானே? ஓகே தானே? அப்ப வந்து நீ வந்து என்னெல்லாம் பண்ணீங்க, இதுல வந்து ஏதாவது கஷ்டமா இருக்குதா? இல்ல. நம்ம வந்து டெய்லி லைஃப் இதே மாதிரி நீங்க ஒரு சின்ன சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்ப காலேஜ்ல போய் நீங்க என்னதெல்லாம் பண்ணீங்கன்றத மட்டும் நீங்க வந்து டைப் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. இல்லாட்டா நான் பண்றேன் அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷனை கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப வேணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.